இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல பாண்டி வந்து வானதி அவங்க வீட்ல கொண்டு விட போவா. அந்த டைம்ல அவங்க அம்மாவும், அப்பாவும் வாசல்ல இருந்துட்டு அவள இழுத்துட்டு போவாங்க. அப்போ பாண்டி அவ திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவா. "என்னை விடாத அவங்க அடிப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பா." அதனால அவ வந்து அவன திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பா. இவன் அப்படியே பார்த்துட்டே அவள இருப்பான். நின்னுட்டுருப்பான். அப்போ உள்ள போன உடனே அவங்க அம்மா அடிச்சுட்டு, "உனக்கு ஒரு சொல்லாம கொள்ளாம இப்படி தான் ஊர விட்டு ஓடி போய்க்கிட்டு இருப்பியா? நீ எதையும் அடங்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவள வானதி அடிச்சிட்டுருப்பா. அந்த டைம்ல அவங்க அப்பாவும் நல்லா திட்டுவாரு. அவங்க அண்ணன் அடிக்க போகும்போது, அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணன வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "இருடா படாத இடத்துல எதுவும் பட்டுறாம விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன ஸ்டாப் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க அம்மா திரும்ப அடிச்ச உடனே அவனுக்கு பாண்டி வந்து வாசல்ல இருந்தவனுக்கு அவனால முடியாது. ஒரு மாதிரி இருக்கும். உடனே உள்ள வந்துருவான். உள்ள வந்தோனே இவங்க எல்லாரும் அவன ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்போ அவன் பாண்டி சொல்லுவான், "அ சாரிங்க. என்னால தான் வந்து இந்த மாரி தப்பு நடந்து போச்சு. நான் வந்து அவகிட்ட சொன்னேன், எவ்வளவோ நீ வராத அப்படின்னு. ஆனாலும் அவ கேட்கல." அப்படின்னு சொல்லி அவன் பாண்டி வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவான். அப்போ அவங்க அண்ணன் அவன் வேகமா வந்து "என்ன இவ இப்படி சொல்லி உன்ன கூட்டிட்டு வர சொன்னாளா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அண்ணன் வந்து அவன அடிக்க போவான். அப்போ பிடிச்சு இவ இழுத்துட்டு, "பாண்டிலாம் என்னை வந்து கூட்டிட்டு போகல. நானா தான் பாண்டி கூட போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவ அவங்க அண்ணன பிடிச்சு இழுப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சொல்லுவான், அவங்க அண்ணன்கிட்ட, எனக்கு க இது தப்புன்னு புரியுது ப்ரோ" அப்படின்னு சொன்னோனே, "என்னது உனக்கு நான் ப்ரோவா? பார்த்தீங்களாம்மா என்ன ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்க போகும்போது, அப்பவும் வானதி பிடிச்சு இழுத்துட்டு, பாண்டி வந்து தான் நான் கூட்டிட்டு போகலன்னு சொல்றேன்ல. அவன அவங்க வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போ சொன்னேன். ஆனாலும் அவன் வந்து கேட்கல. கேட்காம என்னைய கொண்டு இங்க வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், அ இவன் சொல்லுவான், பாண்டி சொல்லுவான், "வானதி கொஞ்சம் அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லுவான், "நீங்க உங்களுக்கு உங்க மனநிலை எனக்கு புரியுதும்மா. இது வந்து தப்பு என் மேல தான். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி திரும்பியும் எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவான். அப்போ போகும்போது அவன் வந்து இவங்களோட அப்பா வந்து சொல்லுவான், அப்பா வந்து வானதியோட அப்பா, "பாரு ஒரு ஆம்பள பையன் கூட எப்படி பேசிட்டு போறான். ஒரு பொம்பள பிள்ள நீ எப்படி பேசுற?" அப்படின்னு அவங்க அப்பா அவள வந்து திட்டுவாரு. அதுக்கப்புறம் பாண்டி வந்து நேரா வீட்டுக்கு போவான், அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கார நிப்பாட்டிட்டு உள்ள போகும்போது அவங்க அப்பா நடேசன் வந்து வாசல்ல உட்காந்துட்டு சொல்லுவாரு, "ஆமாடா, வாங்கடா, ஆளாளுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்கள கூட்டிட்டு கூட்டிட்டு போங்க. சுத்திக்கிட்டு இருங்க இப்படி. பெசாட்ல நானும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான். ஆனா எப்படிப்பட்ட பொண்ண பார்க்கலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, வாசல்ல வந்த பல்லவன் சொல்லுவான், "பார்த்தீங்களா எப்படி பேசுறாரு?" அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறம் உள்ள போன உடனே இவன் சேரன் வந்து கேட்பான், "வாடா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே இவன் பாண்டி வந்து அண்ணங்கிட்ட, "அண்ணே சாரிண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த டைம்ல சோழன் வந்து அவன வந்து கிண்டடிப்பான். "ஆ சரி ஓகே. ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டடிப்பான். அப்போ இவன் வந்துட்டு, "டேய் நான் வந்து சும்மா தான்டா போனேன். அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "புரியுது, புரியுது. பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆகும்னு தெரியும். உனக்கு அது தெரியாம தான் நீ போனியா?" அப்படின்னு சோழன் கேட்பான். அப்போ உடனே பாண்டி சொல்லுவான், "எனக்கு தெரியும்டா. காலையிலேயே நான் போயிட்டு நாம சீக்கிரம் வந்துரலான்னு பார்த்தேன். ஆனா அது வந்து முடியாம போயிட்டு." அப்படிங்கும்போது சோழன் ரொம்ப அவள வந்து கலாய்ச்சுக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல சேரன் சொல்லுவான், "நீ பண்ணது தப்பு தானடா. இப்படி போயிருக்க கூடாதுல்ல. வானதி வந்து கிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் சொல்லுவான், பாண்டி வந்து, "நான் வந்து எவ்வளவோ அவகிட்ட சொன்னேனா, அவ கேட்கல. எடுத்து சொல்லியும் பார்த்தேன், வராதேன்னு அவ கேட்கல. ஆனா அதையும் மீறி கார்ல ஏறி போய் உட்காந்துக்கிட்டா. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கலன்னு, சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்ட்டு தான் போனேன். அது இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லும்போதும் சேரன் சொல்லுவான், "அந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்கிடல அப்படின்னா, நீ வந்து அத எடுத்து சொல்லணும் அவளுக்கு." அப்படி சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "பாண்டி அவள பத்தி உனக்கு நல்லா தெரியும்லண்ணா. எப்படியும் கேட்க மாட்டா." அந்த மாரி அவன் சொல்லுவான். "கேட்கலைனாலும் நீ அவள புரிய வைக்கணும்டா. அதுதான் உனக்கு சரி. அவங்க வீட்ல எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கிடணும்ல." அப்படின்னு சேரன் வந்து அத சொல்லுவான். சொல்லி முடிச்ச பிறகு, "சரி சாப்பிடுடா." அப்படின்னு சொல்லும்போது, அவனே "சாப்பிட்டியான்னு?" சொல்லி கேட்பான் சேரன். அதுக்கு சோழன் சொல்லுவான், "அவனே எழுத்து வேகமா வந்திருக்கான். அவன் எங்க சாப்பிட்டுருப்பான். அந்த தம்பிக்கெல்லாம் எந்த ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட டைம் இருந்திருக்காதுங்கிற மாதிரி அவன் பேசுவான். உடனே "அப்படியாடா சாப்பிடாமயா தான் வண்டி ஓட்டுன? சரி வா வந்து உட்காரு சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு நானு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பல்லவன், இவன் எல்லாம் சோழன் எல்லாம் உட்காந்துட்டு இவன உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலையில சேரன் வந்து டீ போட்டுட்ருப்பான். டீ போடும்போது மசாலா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சந்தா கிட்ட வந்து வாய்ஸ் நோட்ல போட்டு சேட் பண்ணிக்கிட்டுருப்பான். அந்த டைம்ல பால் வந்து அவ பதில் குடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பால் வந்து பொங்கிரும். அப்போ பொங்கி எல்லாம் வடிஞ்ச உடனே அங்கேருந்து
பல்லவன் வருவான். என்னன்னா, "உனக்கு ஃபோன கொஞ்சம் கூட கீழயே வைக்கிறதுக்கு நேரம் இல்லையா? இந்த ஃபோனால தான் உனக்கு உன் சமையலே எல்லாம் போயிருச்சு. இனிமே நாங்க தான் யாராவது சமைக்கணும் போல." அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் எடுத்து அப்படியே பார்ப்பான். பார்க்கும்போது, "ஓ! காலையில சேட்டிங்கா? அதான் இந்த பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டி அங்கேருந்து இவன் சோழன் அங்கேருந்து வருவான். சோழன் வந்தவுடனே சோழன்ட்ட வந்து பல்லவன் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பான். "அண்ணே இந்த மாரி பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?" அப்படின்னோனே, அதுக்கு அவன் சொல்லுவான், "சந்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அப்படித்தான் இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லுவான். அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "ஏன்டா உங்களுக்கெல்லாம் மசாலா டீ போடணுங்கிறதுக்காக தான் நானே இந்த இத ட்ரை பண்றேன். உங்களுக்கு அதுக்காக தான் சந்தாகிட்டயே கேட்டேன். இது தப்பாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில பாண்டி அங்கேருந்து வருவான். பாண்டி வந்துட்டு, "அண்ணா நேத்து நடந்த பிரச்சனைக்கு சாரி அண்ணேன்னு" திரும்பியும் உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். "சரி விடுடா, இனிமே அந்த மாரி தப்பு நடக்காம பார்த்துக்கோ" அப்படின்னு மட்டும் அவங்க அண்ணன் பேசுவான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், "சரி டீ குடிக்கிறியான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து நிலா வருவா. நிலா வந்தோனே, "என்னப்பா அ டீ போடட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் குடிக்கிறேன்" அப்படிம்பா. அப்போ அந்த நேரத்தில இவன் சோழன் அவ பாப்பா. சோழன் வந்து அப்படியே அவள அவள பார்த்தப்போ அவளுக்கு வந்து திரும்பியும் வந்து அந்த ராகவ் சொன்னது தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணதும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்தோனே, அவன் டக்குனு வெளிய போயிருவான். இவன் நிலா வந்து அந்த டீய வாங்கிக்கிட்டு அப்படியே சோழன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வெளிய போவா. அப்போ சோழன் வந்து போம்போதே அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவான், "அண்ணா நான் போய் துணிய போய் ஊற வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். அப்ப அண்ணன் வந்து, "டீ குடிடா" அப்படிங்கும்போது, "இல்ல எனக்கு இப்ப வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். அப்போ நிலா வந்து யோசிப்பா, "எதுக்கு இவரு இப்படி ஓயாம ஒரு மாதிரி இருக்காரு? நம்மள மூஞ்சி குடுத்தே பேச மாட்டேங்காரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பின்னாடி போவா. பின்னாடி போயிட்டு அங்க போய் நின்னுட்டு சொல்லுவா, "ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க" அப்படின்னோனே, "யார்கிட்டங்க?" அப்படின்பா. அப்படின்னு சொல்லி சோழன் கேட்பான். "இங்க யார் இருக்கா? நம்ம 3 பேரா இருக்கோம். நீங்களும் நானும் தானே இருக்கிறோம். என்கிட்ட தான் கேட்குறேன். என்ன ரீசனு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "எனக்கு தெரியாதா? நீங்க எப்பவுமே எப்படி பேசுவீங்க? இப்ப ஏன் இப்படி இருக்கீங்கன்னு?" அப்போ என்னைய அந்த அளவுக்கு நோட் பண்ணிட்டு இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுல நினைப்பான். அதுக்கப்புறமும் இவ வந்து திரும்பியும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பா. எனக்கு நீங்க நீங்க வந்து ஆளே சரியில்ல. என்ன ரீசன் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாங்க நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தப்பா தோணும்." அப்படிங்கும்போது, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ வந்து அ "எனக்கு ராகவ பார்த்தா தான் எனக்கு அப்படி கடுப்பாகுது. எனக்கு அதுதான் இப்ப ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அவர பத்தி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?" அப்படி சொல்லும்போது, "தெரியாத மாரியே இருக்கா பாரு" அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள நெனச்சுட்டு அப்படி யோசிப்பான். அப்பவும் வந்து "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க வந்து அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து என்னைய பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்ததுலேருந்து நீங்க சரியில்ல. என்ன விஷயம் சொல்லுங்க? ஒருவேள நீங்க என்ன மனசுல நெனைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஒருவேள நான் தான் உங்கள ஏதாவது சொல்லி காயப்படுத்தியிருப்பனோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நீங்க இப்படி பேசாம இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு நிலா சொல்லுவா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "ஓ! நீங்க எனக்கு அப்படிலாம் நான் வருத்தப்படுவேங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "சோழன் உண்மைய சொல்லுங்க. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்போ வந்து ராகவ் சொல்லுவான், நான் வந்து எனக்கு இப்ப இவ கேட்பா, ராகவ் வந்து அங்கேருந்து எனக்கு பார்ட்டியில என்னைய வந்து வெளிய நான் வரும்போது சென்ட் ஆஃப் பண்ண வந்தாரே, அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா?" அப்படி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவன் வந்து உங்கள என் ஆளுன்னு சொல்லிட்டாங்க." அப்படி சொல்லி சொல்லுவான். "என் ஆளுன்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு." "ஏங்க சொன்னாருங்க. உண்மைய தான் சொல்றேன். எனக்கு நீங்க பொய் சொல்றீங்களோன்னு தோணுது." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்ப அவன் சொல்லுவான், பல்லவ சோழன் சொல்லுவான், "உங்களுக்கு நானா எத எடுத்தாலும் பொய் தான் சொல்லுவேன்னு நெனைக்கிறீங்க. நான் சத்தியமா சொல்றேன். அவன் அப்படிதான் சொன்னான். அது மட்டும் சொல்லல. அவள வந்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான்." அதுக்கப்புறம் சே சோழன் சொல்லுவான், "அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு அன்னைக்கு வாட்ச் போட்டு தரல" அப்படிம்பான். ஆமா, அந்த வாட்ச் எல்லாருக்கும் தான் குடுத்தாரு. எல்லாருக்கும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா குடுப்பாரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் எல்லாருக்கும் குடுப்பாரு தான். ஆனா உங்கள மட்டும் வந்து அதில ஸ்டேட்டஸ் போட்டுருக்காரே, அவரு எல்லாருக்கும் போடுவாரா? அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அப்படிலாம் போட்டிருக்கவே இருக்க மாட்டார். நீங்களா சும்மா கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க உண்மைய சொல்றேன். அதில வந்து ஹார்ட் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கிஸ் சிம்பிள்லாம் போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தான். அத நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது, அவ வந்து நம்ப மாட்டா. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டிட்டு சொல்லுவான், நீங்க வந்து இப்ப நான் எத சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க தான்.
ஏன்னா நீங்களும் ஆர்கிடெக்சரு, அவரும் ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருக்காரு. உங்க 2 பேத்துக்கும் தான் ஜோடி பொருத்தம் கரெக்ட்டா இருக்கும். அதனால இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பத்தி நான் கேட்கலாமா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நிப்பாட்டுங்க சோழன். நான் வந்து என்ன ஆஃபீஸ்ல போய் கடல போடுறதுக்கா போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு இது கண்டிப்பா எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. நான் வந்து வேலை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போதும், அவன் நக்கலா பேசுவான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவனுக்கு சேரன் வந்து வெளிய வந்து எட்டி பார்ப்பான். அப்போ இவங்க 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே, உள்ள போயி இங்க போய் அவங்ககிட்ட பாண்டிகிட்டயும், பல்லவன்ட்டயும் சொல்லுவான். அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க போலடா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பல்லவன் சொல்லுவான், இல்லண்ணா அதெல்லாம் வந்து செல்லமா தான் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும்போது, செல்லமா சண்டை போடுறாங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அப்படின்னு அவன் கேட்பான். சேரன் பல்லவன்ட்ட. ஏன்னா நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னா, யூத்னா எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாதா? அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி சொல்லுவான், அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிடுவாங்கண்ணா. நீ அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்போ எனக்கு என்னமோ இது வந்து அ சாதாரண சண்டை மாரி தெரியலடா. 2 பேரும் ரொம்ப பயங்கரமா சண்டை போடுற மாரி இருக்கு. அப்படின்னு சேரன் திரும்பியும் சொல்லுவான். அந்த சமயத்துல திரும்ப இவ சோழனும், இவளும் நிலாவும் பழையபடியும் சொல்லுவாங்க. "நான் அப்படி நினைக்கவே இல்ல. எனக்கு நீங்க வந்து இந்த மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னா, உங்ககிட்டலாம் புரியவே வைக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சோழன பார்த்து கத்திட்டு, அவ நேரா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போவா. அப்போ போகும்போது போயிட்டு ரூமுக்குள்ள போய் வேகமா கதவ சாத்திருவா. சாத்துன பிறகு இவன் சொல்லுவான், சேரன் சொல்லுவான், "பாத்தியாடா, இது சாதாரண சண்டை கிடையாது. இவங்க ஏதோ சீரியஸா பேசி தான் சண்டை போட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரூம்ல அவ சோகமா அப்படியே உட்காந்துருப்பா நிலா. அந்த டைம்ல அங்கேருந்து சோழன் அப்படியே உள்ள சோகமா வர்ற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.